தொழிலாளர்கள், ரா மெட்டீரியல்னா மூலப்பொருட்கள். தொழிலாளர்கள்லயே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிதான் பெரிய அளவா, நடுத்தர அளவா, இல்ல சிறிய அளவு இண்டஸ்ட்ரியா நம்ம பார்க்க முடியும். ரா மெட்டீரியல் கனரகம், எடை குறைவான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. முதலீட்டாளர்கள், ஓனர்ஷிப். சோ இந்த ஓனர்ஷிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியார் துறையா, பொதுத்துறையா, ஜாயிண்ட் செக்டர்னா தனியார் துறை பொதுத்துறை இணைந்தது, இல்ல கூட்டுறவு துறையா, இல்ல பன்னாட்டு நிறுவனங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மூலப்பொருட்களின் மூலதனம், வேளாண் பொருட்களா, கனிமங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். இதான் கிளாசிபிகேஷன். சோ இது ஜஸ்ட் என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். So on the basis of labor, பெரிய அளவு தொழிற்சாலைகள்னா எப்படி இருக்கும்? சோ பெரிய ஒரு தொழிற்சாலை அப்படின்னா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மூலதனம் வந்துட்டு நிறைய இருக்கும், நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? காட்டன் அண்ட் ஜூட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பருத்தி மற்றும் சணல் ஆடைகள்லாம் வந்துட்டு பெரிய அளவு தொழிற்சாலைகள்னு சொல்றாங்க. ஸ்மால் ஸ்கேல்னா நடுத்தர அளவு தொழிற்சாலைகள். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லேபர்ஸ் இருப்பாங்க. ஒரு சராசரியா வந்துட்டு வேலையாட்கள் வந்துட்டு பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. முதலீடும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிதமான ஒரு முதலீடா தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? மிதிவண்டி, வானொலி, தொலைக்காட்சி பெட்டி தயாரிப்பு, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையில வரும். காட்டேஜ்னா சிறிய அளவு தொழிற்சாலை. மீடியம் ஸ்கேலுக்கு இங்க கொடுக்கல. ஓகே ஓகே. ஸ்மால் ஸ்கேல் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா முதலீடு ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? கயிறு, நெகிழி, சாய தொழிற்சாலைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல இதோட எக்ஸாம்பிள்ஸ். காட்டேஜ்னா குடிசை தொழில். குடும்ப உறுப்பினர்கள் அவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமான கருவிகள் வச்சுட்டு, சொந்தமான பொருட்கள் வச்சுட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழில்கள் வந்துட்டு மேற்கொள்வாங்க. இல்ல எக்ஸாம்பிள் நெசவு தொழிலா இருக்கட்டும், மண்பாண்டம் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய அளவு தொழிற்சாலைகள். சோ அதிக மூலப்பொருட்கள், நிறைய ரா மெட்டீரியல்ஸ், நிறைய காசு போட்டு ஆரம்பிக்கிறது தான் இந்த பெரிய லெவல் தொழிற்சாலைகள். ஓகேங்களா? இரும்பு, எஃகு தொழிற்சாலைகள்ல இதோட எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. சிறிய அளவு தொழிற்சாலை, லைட் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக் ஃபேன், சேவிங் மெஷின்ஸ், மின்விசிறி, தையல் இயந்திரங்கள், இதெல்லாம் வந்துட்டு லைட் இண்டஸ்ட்ரீஸ். ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப், முதலீட்டாளர்கள் அடிப்படையில எப்படிலாம் பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தனியார் துறை தொழில்கள். சோ தனியார் சொந்தமானது, பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குமா. நெக்ஸ்ட் பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு மற்றும் அதன் நிறுவனங்கள் நிர்வகிக்கும் தொழிற்சாலைகள் தான் பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? BHEL சொல்லலாம். ஜாயிண்ட் செக்டார், தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து நடத்துறது தான் வந்துட்டு கலப்புத்துறை தொழிற்சாலைகள். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆயில் இந்தியா லிமிடெட். கோஆபரேட்டிவ் செக்டார்ஸ், கூட்டுறவு சங்க தொழில். மக்கள் ஒரு சங்கமா, ஒரு குழுவா வந்துட்டு செயல்பட்டு அவங்க உற்பத்தி செய்யற பொருள் தான் அந்த தொழிற்சாலை தான் கூட்டுறவு சங்க தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சுகர் மில், ஃபார்மர்ஸால ரன் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் மூலப்பொருட்கள் மூலியமா எப்படிலாம் நீங்க வந்துட்டு தொழிற்சாலைகளை பிரிக்கலாம்னு பாத்திரலாம். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், வேளாண் பொருள் சார் தொழிற்சாலைகள். சோ ஃபார்மிங், இந்த விவசாயத்துல இருந்தே ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எடுத்துப்பாங்க, மூலப்பொருட்களை வந்துட்டு எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் பருத்தி நெசவு தொழிற்சாலை, சணல், சர்க்கரை, தாவர எண்ணெய் தயாரித்தல் ஆகியவை இதற்கு உதாரணம். சோ பருத்தி அப்படின்றது வேளாண் ப்ராடக்டா, சோ காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வேளாண்ல இருந்து கிடைச்சிரு. சோ இது அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கனிமம் சார் தொழிற்சாலை.
கனிமங்கள்ல இருந்து அதோட மூலப்பொருட்கள் எடுத்து இந்த தொழிற்சாலை இயங்குமா. எக்ஸாம்பிள் எஃகு தொழிற்சாலை, அலுமினியம் மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலை எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். பாஸ்டோரல், மேய்ச்சல் தொழிற்சாலை, அனிமல்ஸ் கிட்ட இருந்து மூலப்பொருட்கள் வந்துட்டு எடுக்கிறது. அதாவது விலங்குகளுடைய தோல், எலும்பு, கொம்புகள் இதெல்லாம் வந்துட்டு எடுப்பாங்க. மற்றும் பால் பண்ணை பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஸ்டோரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட். காடுகள்ல இருந்து கிடைக்கும் பொருள்கள்மா. காடுகள்ல இருந்து என்ன கிடைக்கும்? பேப்பர், காகிதம், அட்டை, மரப்பிசின், கோந்து, பட்டை, மரப்பாத்திரங்கள், கூடை. சோ இதெல்லாம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்துட்டு காடுகள்ல இருந்து எடுக்கிறதுனால அதை ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இது தேவையில்லாம. நெக்ஸ்ட் ட்ரெஷரி ஆக்டிவிட்டிஸ் போயிடலாம். மூன்றாம் நிலை தொழில்கள். ஸோ ட்ரெஷரி ஆக்டிவிட்டிஸை சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க, சேவை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த தொழில்கள் தான் நமக்கு சேவை செய்தோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரெஷரி செக்டார், மூன்றாம் நிலை தொழில்கள். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மருத்துவம், கல்வி, சட்டம், ஆட்சி, பணி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேவை செய்யற தொழில்ன்றதால வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காம் நிலை தொழில்கள் குவாட்டர்னரி ஆக்டிவிட்டிஸ். இதை இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்கம்மா. லைக் சயின்டிபிக் ரிசர்ச், எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஆராய்ச்சி, கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவைதான் நான்காம் நிலை தொழில்கள். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதிக ஊதியத்தோட வந்துட்டு இந்த தொழில வந்துட்டு ஈடுபடுவாங்க. குயினரி ஆக்டிவிட்டிஸ் ஐந்தாம் நிலை தொழில்கள். generally referred as gold collar. இந்த ஐந்தாம் நிலை தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தங்க கழுத்து பட்டை, கோல்ட் காலர் பணியாளர்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்களாம். அதாவது நிறைய சேவைகள், நிறைய யோசனைகள் வந்துட்டு இவங்க வழங்குறதால இவங்களுக்கு அதிக ஊதியம் அப்படின்றது வழங்குறாங்கம்மா. ஓகேங்களா? அட்வான்ஸ்டு ரிசர்ச், சயின்டிஸ்ட், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இவங்கலாம். தொழில்சார் உலகின் பிரிவுகள். So developed countries இருக்கு, less developed countries இருக்கு, developing countries இருக்கு. So countries நீங்க எப்படி கிளாசிஃபை பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுக்கப்புறம் ஜிஎன்பி, பர் கேபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குமா. மொத்த தேசிய உற்பத்தினா ஜிஎன்பி, தனிநபர் வருமானம், தொழில் மயமாதல் இதெல்லாம் வச்சுதான் ஒரு நாடு வளர்ந்த நாடா, வளர்ச்சி அடைந்த நாடா இல்லையா அப்படின்றத வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்துட்டு வெளியிடுவாங்க. சோ வளர்ச்சி அடைந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா எக்கனாமிக்கலி டெவலப்டு கண்ட்ரியா வந்துட்டு இருக்கணும். அதிகமாக பொருளாதார நிலையில வந்துட்டு வளர்ந்த நாடா வந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் தொழில்நுட்பம், கட்டமைப்பு இதுலயும் வந்துட்டு வளர்ந்த நாடா வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இது பாத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கண்ட்ரிஸ் இன் டிரான்சிஷன் அப்படின்னா பொருளாதார மாற்று நிலையில் உள்ள நாடுகள் என்னென்ன, அதாவது பொருளாதார மாற்றம் அடைந்து வரும் நாடுகள் அப்படின்றது வந்துட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான் எக்கனாமியா வந்துட்டு இருக்கணும், பிளான் பண்ண எக்கனாமியா அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். வளர்ச்சி குன்றிய நாடுகள். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல. அண்ட் எக்கனாமிக்கலாவும் அவங்க வளர்ந்திருக்க மாட்டாங்க, நிறைய வறுமை இருந்திருக்கும், பாவர்ட்டி இருக்கும், அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் வீக்னஸ் இருக்கும், மனித வள குறைபாடு இருக்கும்,
அதாவது சத்துணவு, ஆரோக்கியம், கல்வி, வயது வந்தோர் படிப்பு இது எல்லாமே கம்மியா இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முதல் நிலையா இருக்கட்டும், இரண்டாம் நிலையா இருக்கட்டும், மூன்றாம் நிலை தொழில்கள் எல்லாமே வந்துட்டு வளர்ச்சி குன்றி இருக்கும். 2015 the world's 10 biggest economies: US, China, Germany, United Kingdom, France, India. அந்த பிளேசஸ் பார்த்துக்கோங்க. சொல்லி ஜப்பான் இருக்குன்னா 1, 2, 3 ஜப்பான், ஜெர்மனி 4th, 5th UK, 6th பிரான்ஸ், 7th வந்துட்டு இந்தியா. இது பார்த்துக்கோங்க. 7th இந்தியா 2015. 8th இட்டாலி, 9th பிரேசில், 10th கனடா. ஸோ இது ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ்லாம் படிக்க வேண்டாம். ஸோ சைனா, அமெரிக்கா இது எல்லாமே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிஸ் தான். நீங்க இது மோஸ்ட்லி படிக்க வேண்டாம் கைஸ், ஓகேங்களா? அந்த சார்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு போதுமானது, ஓகேவா? ஸோ இந்த கேஸ் ஸ்டடி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கூகுள் எப்போ வந்துட்டு டெஸ்ட் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2009 கலிபோர்னியால வந்துட்டு பாத்தீங்கன்னா USA தான். ஸோ டொயோட்டா பிரியாஸ் நிறுவனத்துடன் இணைந்து தானாக இயங்கும் காரை வந்துட்டு தயாரிக்க முயற்சி செய்யறாங்க, ஓகேங்களா? ஸோ புதிய முயற்சியாக 2014 அந்த ஆண்டு வந்துட்டு ஓட்டுநர் உதவியின்றி தானே இயங்கும் கார் மூலியமா முன்மாதிரி கார்கள் வந்துட்டு நிறைய உருவாக்கி இருக்காங்க. இதுல நிறைய மென்பொருள், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் நிறைய விஷயங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்கம்மா. பாதுகாப்பு, சேஃப்டி ரீசன்ஸும் வந்துட்டு வேணும் அப்படின்றதால. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி இது கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே எக்கனாமிக்கலா எப்படி டெவலப் ஆறது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க வாசிச்சு விடுங்க. ரொம்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது, ஓகேங்களா? அந்த கேஸ் ஸ்டடில இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வராது. தன்னிறைவு திட்டமிட்ட பொருளாதாரமையா இது பார்த்துட்டோம். எந்தெந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்களோ எப்படி கூட்டுவாங்கன்னு பாத்துக்கோங்கம்மா. பிரைமரினா முதல் நிலை அப்படின்னா சிவப்பு கழுத்து பட்டை, ரெட் காலர்னு சொல்லுவாங்க. செகண்டரினா ப்ளூ காலர், ட்ரெஷரி மூன்றாம் நிலைனா பிங்க் காலர், குவார்டர்லினா ஒயிட் காலர், குவினரினா கோல்ட் காலர், ஐந்தாம் நிலைனா கோல்ட் காலர். தங்க கழுத்துப்பட்டை, நான்காம் நிலை வெள்ளை கழுத்துப்பட்டை, மூன்றாம் நிலை இளஞ்சிவப்பு, இரண்டாம் நிலை நீல கழுத்துப்பட்டை. இது இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெஃபினேஷன்ஸ் தான் கைஸ். நான் சொன்னது மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் டிராயிங்ஸ் எல்லாம் நீங்க படிக்க வேண்டாம், சரியா? நான் வந்து இப்போ தமிழ்ல ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை தமிழ்லயும் நான் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிடுறேன். ஓகே. ஸோ என்ன பார்த்தோம்? முதல் நிலை தொழில்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா இயற்கையில இருந்து நேரடியா வளங்களை வச்சு நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ் லைவ் வரும்போது நான் தமிழ்ல சொல்லியிருப்பேன். இங்கேயும் நோட் பண்ணி காட்டுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க கரெக்டா. நெக்ஸ்ட் நேச்சர். ஸோ அனிமல்ஸ்ல இருந்து ஆடு, மாடு, செம்மறி ஆடுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. பழங்குடியினரின் மந்தை மேய்ச்சல், வர்த்தக ரீதியான கால்நடை வளர்ப்பு. பழங்குடியினருடைய மந்தை மேய்ச்சல். ஸோ அந்த காடுகள்ல வாழக்கூடிய பழங்குடியின மக்களே வந்துட்டு அவங்களோட அனிமல்ஸை வந்துட்டு கிரேஸ் பண்றது. ஆமா, ஓகேங்களா? அதுல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. கால்நடைகளுடன் இடம்பெயர்த்தல். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்மர் சீசன்ல வந்துட்டு மலைப்பகுதியை நோக்கி வந்துட்டு போவாங்க. வின்டர் சீசன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகளை நோக்கி வருவாங்க.
ஸோ இதான் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடான வேளாண்மை தொழில்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்நிலை தொழில் பண்றவங்களுக்கு என்ன காலர் கொடுக்குறாங்க, என்ன நிறம் இருக்க காலர் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ இதான் தன்னிலை வேளாண்மை, ப்ராஃபிட்டே இல்லை. ஷிஃப்டிங் இடப்பெயர்வு வேளாண்மை, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அண்ட் அதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியும் அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு அழைக்கிறாங்க. தீவிர வேளாண்மை பார்த்துருக்கோம். அண்ட் மிக்ஸ்ட் ஃபார்மிங், பிளான்டேஷன், தோட்டப்பயிர், இது எல்லாமே பார்த்தாச்சு, தோட்டக்கலை. அண்ட் இந்த 4 ரிங்ஸ் முதல் வளையம்ல என்ன இருக்கும், பால் பண்ணை, தீவிர விவசாயம்லாம் முதல் வளையம். 2ஆம் வளையம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எரிபொருள் தேவை. 3ஆம் வளையத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கோதுமை சாகுபடி, இந்த மாதிரி ரொட்டி பிரெட்ஸ்க்காக. 4ஆம் வளையம் அப்படின்றது வந்து இந்த பண்ணை நிலம், மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க, விலங்குகளுக்காக. டைப்ஸ் ஆஃப் மைனிங் அண்ட் 2ஆம் நிலை தொழில்கள் பார்த்திருக்கோம். ஸோ தொழில்கள் ஒரு இண்டஸ்ட்ரி அமையணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா மூலப்பொருட்களுக்கு அது அருகாமையா இருக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரி வந்துட்டு அருகாமையில இருக்கணும். எரிசக்தி வேணும் இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்றதுக்கு. போக்குவரத்து செலவுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் வந்துட்டு மார்க்கெட்டுக்கும் பக்கத்துல இருக்கணும் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சந்தைக்கு அருகாமையில இருக்கணும். தொழிலாளர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வச்சும் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. கம்மியான தொழிலாளர்கள்னா சின்ன லெவல்ல தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், அதிக தொழிலாளர்கள்னா அதிக லெவல்ல இண்டஸ்ட்ரி இருக்கும். அரசாங்க கொள்கைகளுக்கு வந்துட்டு கட்டுப்பட்டு இருக்கணும். அண்ட் ஜஸ்ட் இவரோட தியரி அந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்கம்மா போதும், இதெல்லாம் பார்க்க வேண்டாம். என் தொழிற்சாலையோடைய வகைகள் சிறிய அளவுனா முதலீடு கம்மியா இருக்கும், லேபர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியா தான் இருப்பாங்க. ஓகேங்களா. குடிசை தொழில்னா அந்த ஃபேமிலியில இருக்கவங்களே வந்துட்டு முதலீடு போட்டு சின்ன லெவல்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செயலை வந்துட்டு செய்வாங்க. கலப்பு தொழில், தனியார் துறைனா தனியார் துறை மட்டும் இயங்குறது, பொதுத்துறைனா அரசு மற்றும் அதன் நிறுவனங்கள் இயங்குறது, கலப்பு துறைனா தனியார் துறை பிளஸ் பொதுத்துறை வருவாங்க. கூட்டுறவு சங்கங்கள். வேளாண்மை பொருள்சார் தொழிற்சாலைனா வேளாண்மையில இருந்து கிடைக்கிற மூலப்பொருள் வச்சு தொழில்கள் வந்துட்டு நடக்கும். கனிமத்துல இருந்து கிடைக்கிற மூலப்பொருள் வச்சு கனிம தொழிற்சாலை நடக்கும். காடுகள். 3ஆம் நிலைனா சர்வீஸ் செக்டார், சேவை தொழில்கள். ஸோ 4ஆம் நிலை 5ஆம் நிலை இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த தங்க கழுத்துப்பட்டு இது இம்பார்ட்டன்ட். வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நீங்க என்ன பாத்துக்கிறீங்கன்னா இது 2015ல டேட்டா படி இந்தியா 7th பிளேஸ். இது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது கைஸ். ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் புக் பேக் क्वेश्चंस வந்துட்டு பாத்துறலாமா? ஓகே, விட்டிகல்ச்சர் ஆர் கிரேப் கல்டிவேஷன் இஸ் a specialty of. ஸோ இது வந்துட்டு எங்க வந்துட்டு யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல கூட வந்துட்டு எனக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு டைப் பண்ணி போடணும். பட் இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சில வந்துட்டு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா.
சொல்லுங்க. Viticulture or grape cultivation is a specialty of. ஸோ இது மெடிட்டரேனியன் ரீஜனோட ஸ்பெஷாலிட்டி. இதே தான் தமிழ்லயும் வரும். சரிங்களா? So which of the following consists of only the developed countries? Developed countries மட்டும் எதுன்னு கேக்குறாங்க. கென்யா, பாகிஸ்தான் டெவலப்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க அதை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி. ஸ்ரீலங்கா வருதா எதுலயாவது? எதுலயுமே வரல. ஸோ இதையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி. எது வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கம்மா. இந்த மாடல் பேஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चंस எல்லாம் வராது கேஸ். ஓகேங்களா? Which of the following is not a characteristic of least developed countries? Least developed countries na GDP லோவா இருக்கும், இன்கம் அன்இக்குவலா இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹை லெவல்ல இருக்கும், லிட்ரஸி ரேட் ஹையா இருக்குமா? இருக்காது. ஸோ இதான் ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் கரெக்ட். லைட் இண்டஸ்ட்ரி, sewing machines. Private industry, Bhilai steel plant. Public sector, Bharat Heavy Electricals. Bhilai steel plant private industry. Bhilai steel plant is private industry or not? சொல்லுங்க. அது பிரைவேட் இல்ல, பப்ளிக் இண்டஸ்ட்ரி. ஸோ இதான் ஆட் ஒன் அவுட். டெவலப்டு கண்ட்ரீஸோட கேரக்டரிஸ்டிக் என்ன? டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பெட்டர் ஹவுசிங், லிவிங், ஹை ஜிடிபி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும். பர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக தான் இருக்கணும், கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கேரக்டரிஸ்டிக் கிடையாது. இதுல இருந்து பார்க்க வேண்டாமா? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தட்ஸ் இனஃப் கைஸ். ஓகே. ஓகேமா, தேங்க்ஸ் a lot for watching. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.